ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் சுவையை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரை செய்து கொடுங்க. ரொம்ப விரும்பி வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இனி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னால இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சாம்பார். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்புனா 2 டீஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சாம்பார் செய்யும் போது சாம்பார் நல்ல சுவையாக இருக்குங்க. பருப்பை 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு இதில் 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 10லேருந்து ஒரு 12 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும். தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சாம்பார் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து சாம்பார் பருப்பை வேக வைக்கும் போது நல்லா பொங்கி வராதுங்க குக்கரில். அதேமாதிரி சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பருப்பை இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சுக்குங்க. நல்லா குழைவாக மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இருக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் வரமிளகாய் 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது மேலே வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா காரம் உரைக்கும். அதேமாரி வரமிளகாய் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா செவர விடுங்க. அப்போ தான் அந்த சாம்பாரில் ஊறி சாம்பார் நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த மிளகானுடைய வாசமும் நல்லா இருக்குங்க. காரமும் அப்போ தான் உரைக்கும். அப்போ மிளகாய் எந்த பொருளுக்கு வதக்கினாலும் இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வதங்கினதும் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு வெங்காயம் எப்பவுமே இந்த மாதிரி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். இப்போ இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தக்காளி பழம் 1 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம பருப்போட 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் 1 தக்காளி சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும். ஜாஸ்தி தக்காளி சேர்த்திங்கன்னா சாம்பார் புளிப்பு சுவை அதிகமாகிடும். இப்போ வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கலை. கட்டி பெருங்காயம் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் தூள் பெருங்காயம் சேர்க்காதீங்க. பருப்போட கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டாயம் சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா குக்கரில். அதோட வெங்காயம் தக்காளி கலவையே சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாரை கொதிக்க விடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் கெட்டியாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தண்ணியாக இருந்தால் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவாகவோ தண்ணி சேர்த்துக்குங்க. நான் சாம்பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தாங்க வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி கலவையை பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் புளி கரைசல் சேர்க்க போகிறேன். புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு 50 ml தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்க்குறேன் புளி கரைசல். சாம்பாருக்கு எப்பவுமே புது புளியாக சேர்த்துக்குங்க. பழைய புளி சேர்க்காதீங்க சாம்பாருக்கு. இப்போ புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் தண்ணியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்குங்க.
இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கல் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போல் நான் சேர்க்குறேன். இதில் மூடி போட்டு சாம்பாரை ஒரு 7-8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ சாம்பார் நல்லா கொச்சிருச்சிங்க. அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. இதில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குங்க. இந்த நெய் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது சாம்பார் நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் எத்தனையோ முறையில் சாம்பார் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னால இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.